ஹலோ கைஸ், இன்னைக்கு கேஆர்எஸ் நார்த் பேக் வாட்டர் அப்படின்ட்டு காவேரி ரிவரோட ஒரு பிளேஸ் மைசூர் பக்கம் அங்கே வந்திருக்கோம். காலைல 4 மணிக்கு பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து 4:30 வரை ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரைடர்ஸ் நிறைய பேர் எல்லாம் பைக் இங்கே இருக்குது. அப்படியே இங்கே வந்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் போட்டிருக்கோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இவர் தான் எங்கள் குரூப் அட்மின்னு. அண்ட் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய்ட்டு என்னென்ன மெனு இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு போவோம். கேஸ், இப்போ வந்து நம்ம வந்திருக்க ரெஸ்டாரண்ட் வந்து கண்டகுடி ஹோட்டல். என்ன சொல்கிறேன்னு தெரில. நல்லா இருக்கான ஆம்பியன்ஸ், சரியான பிளேஸாக இருக்குது. அப்படியே ஒரு சன்ரைஸ் இந்த பக்கம் பைக் நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்கள். செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ட்ரீ செட்டப்ஸ்லாம் பண்ணி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ரொம்ப கூலாக இருக்கு நான் பார்க்க. இந்த தூண்லாம் பாருங்களேன், சரியான செட்டப். ஃபுல்லாகவே ட்ரீ செட்டப்பாக இருக்குது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க போல் இதில். செம்மையாக இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். இதுதான் நம்ம கூட ரைடு வந்தவங்க. ஓகே, ஓகே. ஆர்டர் பண்ண ஃபுட்டாக வந்துட்டுருக்கு. அப்படியே வரும். அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணது வந்து இட்லி சாம்பார். இங்கே வந்து ப்ரோ, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூபர், பிக் யூடியூபர் இவா. பாருங்கள், இறக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அப்படியே இதை முடிச்சுட்டு இன்னொரு ரைடர்ஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். லொக்கேஷன் வந்தாச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாக வாட்டர். அப்படியே இந்த பக்கம் இங்கே டெம்பிள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் பாருங்கள். கரையே தெரியல. அங்கே வந்து ஒரு சின்ன இது மாதிரி தெரியுது. அப்படியே மிஸ்ட் இறங்கின மாதிரி ஃபுல்லாக வாட்டர் தான். வேவ்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஷோர் கடல்னு சொல்லிடலாம். ஒர்த்தாக இருக்குது. சென்ட்ரலில் ஒரு மாதிரி ஒரு பிளேஸ் கரெக்டாக செட் ஆகிருக்கு. டெம்பிள் செட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. நம்ம ரைடர்ஸ் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் ப்ரோ, இது ரோஹித்து. பட் நிக் நேம் இஸ் கிளச்சுப்பட்டி. ஓகே, இன்னும் மீண்டும் போய் நிறைய சுற்ற வேண்டியது இருக்குது. அப்போ ஃபுல்லாக ஆன் பண்ணி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த வியூ ஒரு மாதிரி இருக்குங்க, தரமாக இருக்குது. நீங்கள் அதோடன்னு தெரில, அதோட தான் உள்ளே போய் குச்சிட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், கழுவி ஊற்றுவாங்க. ஏன்டா தண்ணிக்கிட்ட போகாத, உன்னை எவ்வளோ படித்து சொன்னாலும் கேட்க மாட்டியா அப்படின்வாங்க. ஓகே ஓகே, அடுத்த லொக்கேஷன் போய்ட்டா வீடியோ போடுறேன். கைஸ், டெம்பிள் என்ட்ராக இருக்கும். நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையுமே டைமிங் வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் அது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, அது மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. கன்னடாவில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஃபுல்லாக புரியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியுது. அங்கே ஒரு பிறந்ததுலேருந்தே ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு, பார்க்குறான் பாருங்கள். அவன் பேர் கிளச்சு. ஹாய் கிளச், கிளச், ஹலோ கிளச். இப்போ வந்து எனக்கு ஒரு பேர் வைக்கிறான். ஐயோ, அங்கே வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ ப்ராஜெக்ட் டெம்பிள் இன்சைட் அண்ட் அவுட் சைடுன்னு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம கண்டுக்கூடாது. கண்டுக்கிட்டோம்னா நமக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோ கிடைக்கும். ஹை ப்ரோ, நம்மளோட கோ ரைடர்ஸ். ஹலோ ப்ரோ, ஹலோ ப்ரோ.
போய் அளவு போட்டுருவோம். ஃபுல்லாக அங்கே பாருங்கள், சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. என்னென்னா ஃபுல்லாக அந்த சைடில் வந்து அந்த சேர் சிட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க. ப்ரோ அங்கே பாருங்கள், அந்த சிட்டிங் ஏரியா இருக்குது பாருங்கள். போயிடுவோமா? அவ்வளோதான். செம்ம ஸ்பாட் செட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ வேர் வாஸ் த எண்டிங்? சாரி, பிருந்தாவன் டவுன் டேம். ஓகே, டேமா? ஓகே, காவேரி வாட்டர் டேம்டா. அதுக்குங்க. ஆனால் ப்ரோ, இஸ் இட் பாசிபிள் டு கோ தேர் நியர் த ஸ்டோன்ஸ்? ஜம்ப் அண்ட் கோவா? கேன் வி ட்ரை? ப்ரோ, இஃப் வேவ்ஸ் ஆர் தேர் மீன்ஸ் ரியல் சி. கரெக்டா? வை ப்ரோ, வை என்னன்னு தெரியல, சிரிக்கிறாங்க. இவர் வந்து என்ன vlog பண்ணு அப்படின்னு என்ன ஃபோர்ஸ் பண்றாரு. இவரு பண்ணுங்க ப்ரோ, பாருங்க பண்ணு. இங்க வந்து கம்பெனி பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஃபோன் கம்பெனி பத்தி. ஓகே ஓகே. யுவர் ஸ்பான்சரிங்னா, யுவர் ஸ்பான்சரிங் ஃபார் அவர் ஃபோன் அண்ட் ஆல். ஸ்பான்சரிங்கா? நான் அவ்வளோ ரிச் இல்லை ப்ரோ, ஐ நாட் தட் மச் ரிச். எனக்கு இது மேலே ரொம்ப நாளாக ஒரு கண்ணா இருக்குங்க. ஆமாம், 1 lakh. உங்களுக்குமா? அப்போ எனக்கு மட்டும்தான் இல்லை, எனக்கு மட்டும் இருந்தால் அது வந்து ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். யாருமே நம்ப முடியாது. இவனை பாருங்க. ஸோ அகைன் ஒன் மோர் டைம். போடா. வேறு வீடியோ ட்ரீம்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே போஸ்ட் பண்ணுவேன். போஸ்டா? ஓகே ப்ரோ. ஆனால் இவன் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆகிருக்க வேண்டியவன், அதுக்கு நல்லா தகுதி இருக்குது. பாருங்கள், ஃபோட்டோ எடுப்பான், சூப்பராக இருக்கும். அந்த ஃபோட்டோ கேட்ட ஏதோ ஃபோட்டோ ஏதோ வித்த காட்டுவோம், ஆனால் ஒன்றும் தெரியாது. ஓகே, இப்போது அந்த எண்டு வரையும் போயிட்டு அப்புறம் அடிப்போம். இங்கே வந்து என்ட்ரு ஆகும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ட்ரு ஆகணும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த பக்கம் என்ட்ரு ஆகணும். அங்கே என்ட்ரு ஆகிட்டு இப்படி சுற்றி இப்படி வந்து இங்கே வர்றதுக்குள்ளே 1 hour பண்ணிட்டாங்க. 2 பேர் கேரளாவா இன்னும் பேசுகிறாங்க, ஒன்றும் புரியல. பாத்திமாங்கிறாங்க, யாருன்னு தெரில. அங்கே ஒருத்தர் அதை வீடியோ வேறு எடுத்து ரசிக்கிறாரு. ஹை ப்ரோ. ஹை சொன்னால் ஹை வந்துடும். ஹலோ வரும். Interview. Eda. Tell something about you. About you? Not me, you. Yourself. Yourself. Myself. Shit bro ana. இப்போ பேக் சைடு வந்திருக்கோம். ஃபுல்லாக இந்த இடம் கொஞ்சம் இன்றைக்கி வெதர் கொஞ்சம் சன்னாக தான் இருக்குது, சன்னைட் அடிச்சிட்ருக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு தரப்பிஸ் வீக்கெண்ட்னா வந்துடலாம். என்ன கொஞ்சம் லாங்கு தான், 130 கிலோமீட்ரு. பட் இட்ஸ் ஓகே, அந்தளவுக்கு ஒர்த்தாக போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், அந்த கோயிலெலாம் துளசி செடிலாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே. அது இல்லாமல் இது நல்ல ஒரு பெரிய ரிசர்வராக காவேரி ரிவரோடது. அதனால் எப்படி இங்கே இவங்களுக்கு வருமானம் வருதுன்னு தெரில. பட் மெயின்டைனிங் நல்லா இருக்குது, நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. எங்கேயும் குப்பை பேப்பர் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஏரியா செம்மையாக இருக்குது, சொல்லிட்டே இருக்கலாம். மீண்டும் 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 நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். இன்னும் அந்த பக்கம் ஒரு ஸ்பாட் இருக்காம்மா, பைக்லாம் அங்கே கொண்டு போயிட்டு அங்கே உள்ள தண்ணியில் இறங்கி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்ட்டு செக் பண்ணணும். இப்போது இந்த ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு
சுற்றி முடிச்சுட்டு எல்லோரும் அந்த பீஸை என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கோர் ரைடர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு எல்லோரும் அங்கே பைக் பக்கம் வந்தப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்புற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வேறு எந்த பிளான் கிடையாது, ஃபுல் டே இதுதான். பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான் பிளான் பண்ணோம், பட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஹலோ ப்ரோஸ். हाय ब्रो, हाय मचा. ஹாய். यूट्यूब है ना? हाँ யூடியூப். हाय ஹாய். हेमंत. ஹலோ ப்ரோ. இவர் பேர்லாம் சொல்லவே வேண்டாம். இவர் வந்து ஃபேமஸ் யூடியூபர் இன் பெங்களூர். Bro, not Tell something about you, bro. You asked that time, now you say. forgot bro. Memory was formatted. Look, இந்த பீஸ் அவர் அனுபவிச்சு மெமரியாக ஃபார்மேட் ஆகிடுச்சான் அவருக்கு. Full peaceful place. Memory format. Okay, tell something about this place in Kannada. ಪ್ಲೇಸ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ತುಂಬ ಪೀಸ್ಫುಲ್ ಆಗಿದೆ. ಮನೇಲಿ ಹೆಂಡ್ತಿ ಮಕ್ಕಳು ಜಗಳ ಇದ್ದರೆ ಬಂದಿಲ್ಲ ಆರಾಮಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಒಂದು ಹಾಫ್ ಆನ್ ಅವರ್ 1 hour ಬೇಡ, ಫುಲ್ ಡೇ. ಹೂ ವಿಲ್ ಸೀಟ್ ಫುಲ್ ಡೇ ಬ್ರೋ. ದೇ ಕ್ಯಾನ್ ಸ್ಪೆಂಡ್ ಟಿಲ್ ಆಫ್ಟರ್ನೂನ್ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಇಫ್ ದೇ ಬ್ರಿಂಗ್ ಬೆಡ್ ಆ್ಯಂಡ್ ಬೆಡ್ಶೀಟ್ ದೇ ಕ್ಯಾನ್ ಸ್ಲೀಪ್ ಹಿಯರ್. நல்லா ரசிக்கக்கூடிய ஆள் இருக்காரு. ஓகே, சம்திங் அபவுட் திஸ் பிளேஸ் சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நான் கேட்டேன் சம்திங் ஸ்பெஷலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ஒரு கோயில் இருக்குது. ஸோ இதுதாங்க த பாய்ஸ். நிறைய கார் இருக்கு பாருங்க, எவ்வளோ கார் அங்கே பாருங்க, நிறைய கார் இருக்கா. ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ரோ. அங்கே பாருங்க எவ்வளோ பைக் இருக்குது, அங்கே பாருங்க எவ்வளோ பைக், எவ்வளோ கார். எடா என்ன பறையோ பாருங்க கிரானைட் எப்படி கட் பண்ணிருக்கேன் பாருங்க. எல்லாம் பாருங்க எப்படி கிரானைட் கட் பண்ணிருக்கேன். ஐயோ, என்ன விளாக் எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ விளாக் கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன கிரானைட் எப்படி கட் பண்ணியிருக்காங்க. இன்னும் குஷியாக வராது பாருங்க. அடே என்னோட முன்னாடி ஒரு சுந்தர போடா. அளவாதி அளவலாதி. ஐயோ, மிஸ்டேக்காக சொல்லிட்டேன், எனக்கு தெரில. அதையும் பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான் இந்த கிளச்சு பையன். ப்ரோ நீ மூடு, நீ தானே தவளவாயன் கம்னுறா. ப்ரோ சம்திங் அபவுட் திஸ் பிளேஸ் இன் மலையாளம். அடிப்பொலி சேலம். திஸ் பிளேஸ் இஸ் குட். நீ சும்மா இல்லடா, உங்ககிட்ட கேட்கல. when you came here this place is best. ஆனா நீ உனக்கு உள்ள இருக்க மொத்த ஃபேட்டு தான். யூடியூப் சேனல் நேம் என்ன? അതും தெரியாது. இருங்க ப்ரோ, 2 സബ്സ്ക്രൈബർ ഒന്ന് ഞാനൊന്ന് അല്ലടാ 20 ആയിന്. ടേൽസ് ഓഫ് വീൽസ് ആൻഡ് മീൽസ്. டேல்ஸ் ஆஃப் வீல்ஸ் அண்ட் மீல்ஸ். நல்லா இருக்கா? சரி மூடு, நீ உங்கள்கிட்ட நான் கேட்கவே இல்லை. ஐயோ, இவன் என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப வைப் ஆகிட்டான். அந்த இடத்துக்கு வந்தோடனே வைப்புனா இப்படி தான் இருக்கணும் போல, அப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் என் கண்ணு ஃபுல்லாக அந்த கோல்டு செயின் மேலே தான் போயிட்டு இருக்கு. ப்ரோ உங்களுக்கு தானே, நீங்களும் தானே ப்ரோ. கையில் பணம் இல்லை ப்ரோ, பையன் நம்ம கூட தான் இருக்கான். தூக்கிடுவோமா? ஆனால் சரியான வாய்ப்பாக போயிட்டுருக்கு. இங்கே இன்னொருத்தரை விட்டுட்டேன். ப்ரோ டெல் சம்திங் அபவுட் திஸ் பிளேஸ் இன் யுவர் லாங்குவேஜ். ఇన్ మై లాంగ్వేజ్ ఫస్ట్ టైం వచ్చినాం బ్రో ఇక్కడికి మైసూర్. సో లుక్స్ లైక్ ఇట్ ఈస్ గుడ్, వెరీ కంఫర్టబుల్. நோ இங்கிலீஷ் ப்ரோ. இங்க பாருங்க, நமக்கு போட்டிக்கு வந்துட்டாரு. கமான் ப்ரோ. கேமராவுக்கு சண்டை. கமான் ப்ரோ, அது எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ப்ரோ ఓకే, యువర్ లాంగ్వేజ్. యూ సే బ్రో. తెలుగు చెప్పు. ఈ ప్లేస్కి కొత్తగా వచ్చాం, చాలా బాగుంది. కావేరీ రివర్ అంట కదా ఇది. ఇస్ ఇట్ కావేరీ రివర్? కావేరీ రివర్. కావేరీ రివర్ ఫస్ట్ టైం వచ్చాం, చాలా బాగుంది. నాట్ బ్రో, దిస్ ఇస్ గంగా యమునా. ఇవరు பாருங்க. துஃபான் ப்ரோ. రైడర్ ఛానల్ ఇట్ ఈస్ గంగా యమునా, ఇన్ యువర్ ఛానల్ ఇట్ ఈస్ కావేరీ. కావేరీ రివర్. ப்ரோ டெல் ஒன் நேம். కావేరీ రివర్. గంగా యమునా. గంగా యమునా ఐ డోంట్ నో బ్రో. You don't know. Next then we will plan. Next ride. Talk to DJ bro. You will sponsor our ride. ప్రశాంతంగా ఉంది బ్రో, గర్ల్ ఫ్రెండ్తో వస్తే ఇంకా బాగా ప్రశాంతంగా ఉంటుంది, పీస్ఫుల్గా. இப்போ ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியல. You say something I didn't understand.
Understand Tamil. You said that I said something, but you didn't understand, right? Understand thoda Tamil. ஓகே. ஐயோ இவருக்கு தமிழ் புரியுது நமக்கு. ஐயோ அது தெலுங்கு I புரியல. studied in Veltech, Tamil Nadu. ஓகே. So கொஞ்சம் தமிழ் தெரியும். சூப்பர் ப்ரோ. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஐயோ இதுதாங்க வேணும். இவரெல்லாம் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேனே. First time. ஆனால் வைப் இதுதான். மேட்ச் ஆகிட்டோம். ப்ரோ யூ ஆர் ஃப்ரம் Okay. கேரளாவா? ஆ Say about this. Not him bro. Say about this. ஏடா தட் இஸ் வாட் Your language bro. വളരെ നല്ല ശാന്തസുന്ദരമായ ഒരു സ്ഥലമാണ്. ഇങ്ങനെ വന്നിരുന്ന് ഇങ്ങനെ നോക്കാത്ത ദൂരത്ത് കണ്ണു നട്ടിരിക്കാൻ നല്ല രസമുണ്ട്. നല്ല സ്ഥലമാണ്. Bro you same language ah? Same. ಕನ್ನಡ ಬ್ರೋ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಬ್ರೋ ಪ್ಲೇಸು, ಜಾಲಿ ಮಾಡ್ಬೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು. ಯಾರ್ಯಾರ ಜೊತೆ ಬರ್ಬೋದು ಬ್ರೋ? ಫ್ಯಾಮಿಲಿ ಬರ್ಬೋದು, ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬರ್ಬೋದು, ಜೊತೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ಥರ ಬರ್ಬೋದು, ರೈಡೇ ಬರ್ಬೋದು, ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ಬೋದು. ಬ್ರೋ ನಲ್ಲ ಟಾಪಿಕ್ ಬ್ರೋ, ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ಬೋದು. ஓகே ஓகே. ಕಾರಲ್ಲಿ ಬರ್ಬೋದು, ಬೈಕಲ್ಲಿ ಬರ್ಬೋದು. ಬಸ್ ಇಲ್ಲ, ವೆರಿ ಸಾರಿ. ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಅಲ್ಲ ನನಗೆ ತಪ್ಪಲ್ಲ. ஃப்ளைட்டே லேண்ட் பண்ணலாம் ப்ரோ. ಫ್ಲೈಟ್ ಬಿಡಿ ಬ್ರೋ. நீங்கள் ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಲ್ಯಾಂಡ್ ಮಾಡ್ಬೋದು, ಫ್ಲೈಟ್ ಬೋಟ್ போட்டில் வரலாம். ஆனால் வைப்னா எப்படி வைப் பண்ணிட்டு இருக்கணும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಬರ್ಬೋದು. நுங்கு வண்டி தெரியாது. ஐயோ இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாமல் சொல்லிட்டேனே. Come bro, they are waiting for us. பால்மரா சம்திங் நுங்கு ப்ரோ. ನಿಮಗೂ தெரியும். நுங்குல வண்டி செய்வாங்களே நம்ம ஊரில். அதான் இது. பிடிச்சிட்டாரு. அவ்வளோதான். யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட்? சின்ன வயசுல சூப்பர் வெரி நைஸ். அதுதான் இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. கோயில்